அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய மக்கள்லாம் சேர்ந்து அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடை ரோட்டில் போயிட்டு இருந்தப்போ வழிமறைச்சி அவனை அடித்து கொலை முயற்சி பண்ண புறப்பட்டுட்டாங்க. மை-வி3 எதிர்த்து இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இவனை சுத்து போட்டு தேடுறாங்க, சுத்து போட்டு தேடி இவனை கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்லாம் ஒரு விட்டாம் பாருங்க ஒரு விடுமக்களே. இன்றைக்கு ஆக்சுவலாக போன வாரமே இந்த நியூஸ் கிடச்சிச்சு மக்களே. பட் ஸ்டில் வி வாண்ட் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆன் திஸ். அது என்னென்னால் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கூறிய வாக்குமூலம் என்றதை தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவனை மை-வி3 உறுப்பினர்கள்லாம் சுத்து போட்டு தேடுறாங்க. அவன் கொடுத்ததுனால அந்த மை-வி3 கம்பெனியை சேர்ந்தவர்கள்லாம் அவனை அவன் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தானா டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து. அப்போ ஒரு 3 பேர் பைக்கிலேருந்து அவனை சுற்றி அடிக்க துரத்தி அவனை கொலை முயற்சி பண்ணி ஒருத்தன் பொருள் வச்சுருந்தானா. எப்படிலாம் ஒரு கதை விட்டான்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே. அதில் அந்த 3 பேரில் ஒரு நபரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை விசாரிக்கிறப்ப சொல்கிறாங்க, இந்த நபர் சொல்கிறாரு, சார் மை-வி3 என்னென்னு தெரியாது சார்ன்றார். என்ன சார் அதுன்னு கேட்டிருக்கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா. செகண்ட் பாயிண்ட், நீ ஏன்டா துரத்துன்னு கேட்டு அவன் சொல்கிறான் அந்த பையன், சார் நாங்கள் ட்ரிபிள்ஸ் வந்தது தப்பு தான், நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம், இவர் வந்தார், இவர் மேலே எங்களுடைய பைக் கண்ணாடி இடிச்சிருச்சு, நாங்கள் சாரி சொன்னப்போ இவர் அடத்தே பசங்களா ட்ரிபிள்ஸ் வருவீங்க இடிச்சுட்டு போவீங்களாடா அப்படின்னு இன்னொரு கெட்ட வார்த்தை போட்டு சொன்னார். எங்களுக்கு கோவம் வந்துருச்சு, பின்னாடி கொஞ்சம் ஃப்ரெண்டு கோவம் வந்துருச்சு, இறங்கி ஒன்று தலை மேலே ஒன்று விட்டான் புலாருன்னு விட்டவொடனே அவன் தெரிச்சு ஓட ஆரம்பித்தான். நாங்கள் போட்டோம் பைக்கை, திரும்பி சுற்றணும், அங்கேருந்து ஓடின அப்புறம் நான் தான் வேலை இருக்க வளான்னு சொன்னேன், அப்புறம் ஏறி உட்காந்து நாங்கள் போயிட்டோம் சார் சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கான் மக்களே. அப்போது போலீஸ் கேட்டிருக்கிறாங்க, மை-வி3 ஆட்ஸ் தெரியுமாப்பான்னு. என்ன சாருன்னு கேட்டிருக்கான் அந்த பையன். மை-வி3 என்ன சாருன்னு கேட்டிருக்கான் அந்த பையன். அப்புறம் அந்த பையனை கூட்டிக்கிட்டு நேராக மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டி போயிட்டாங்க மக்களே. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் இதை விசாரிக்கிறார்கள். என்ன கேஸு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஃபுட்டேஜை ஜட்ஜு பார்க்குறாரு. பார்த்தவொடனே அவர் கேட்டிருக்காரு, யார் அந்த நபர் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. சார் எனக்கு தெரியாது, நாங்கள் பைக்கில் ட்ரிபிள்ஸ் வந்த தப்பு தான், நாங்கள் ஆப்போசிட் ரோட்லேருந்து இந்த பக்கம் நாங்கள் கரெக்டாக வந்துகிட்டு இருந்தோம், வரப்போ திடீர்னு நடு ரோட்டில் ஒருத்தர் நின்றுருந்தார், அவர் மேலே எங்கள் பைக் கண்ணாடி இடிச்சது நாங்கள் சாரியும் சொன்னோம், நாங்கள் அவசரமாக போயிட்டு இருந்தோம் சார், நாங்கள் சாரியும் சொன்னோடனே எங்களை பார்த்து அவர் தேய் பசங்களான்னு அசிங்கமாக திட்டினார். சரி நீங்களா அப்படி வரீங்க கேட்டால் ட்ரிபிள்ஸ் வரீங்களா நீங்கள் திட்டினார். நான் சொன்னோம் பஸ் சாரி பஸ் தெரியாமல் பண்ணுறேன்னு சொன்னோம். திருப்பி எங்களை அசிங்கமாக சொன்ன அப்புறம் என் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த பையன் மட்டும்தான் இறங்கி அவர் தள்ள அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் எங்களை திட்டினோடனே நாங்கள் சுற்றிட்டு வந்தோம், ஓடினான், திரும்ப போனோம், அப்போ எங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு, சரி விட்றா வடான்னு நாங்கள் ஏறி போயிட்டோம் சொல்லியிருக்காரு ஜட்ஜுக்கிட்ட. இந்த விஷயத்தை ஜட்ஜு கேட்டுட்டு அவருடைய ஓன் பெயிலையே வெளியே விட்டார் அந்த பையனை மக்களே. இப்போ என்னங்கிறான், நீங்கள் அந்த பையனுடைய செல்ஃபோனை வாங்கி பாருங்கள், அந்த பையனுடைய ஃபேமிலியை விசாரிங்க, அவனுக்கு கண்டிப்பாக மை-வி3 யூஸ் பண்ணுவாங்க, ஆப்பு வச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு அடுத்த கதையை கலப்பியிருக்கான் மக்களே. இது மட்டுமா கலப்புனா, அதை பண்ணிவிட்டு அடுத்த நாள் கமிஷன் ஆஃபீஸ் போகிறான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறானா, அது ஆக்ஷன் எடுக்கலையா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியா, வெளியே மை-வி3 ஆட்ஸ் தான் என்னை கொலை முயற்சி பண்ண பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தான். இது ஒரு கம்பெனி மேலே வைக்கக்கூடிய அவதூறா இல்லையா அப்படிங்கிறதை நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இவன் கொழுப்படுத்து போய் நடுவோட கிராஸ் பண்ணுறான், அந்த இடம் பிஸி ரோடுன்னு சொல்கிறாங்க, அந்த பிஸி ரோடில் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் சம்திங் கால்டு பெடஸ்ட்ரியன் கிராசிங். அதாவது அறிவு இருக்கக்கூடிய, சட்டத்தை மதிக்கக்கூடிய, டிராஃபிக்கை மதிக்கக்கூடிய, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் பெடஸ்ட்ரியன்ஸ் கிராசிங்கில் மட்டும்தான் கிராஸ் பண்ணுவாங்க. இவன் ஃப்ராடு, ராங்காக கிராஸ் பண்ணுறான். அங்கேருந்து எதிர்த்தாப்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு மீடியன்லேருந்து ஒரு கேப் இருக்குது, அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் வந்துட்டுருக்கிறான், இவனை குறுக்கால் நிப்பாட்டி இடிச்சிட்டான். இப்போ இதற்கு இவன் நல்லாவே தெரியும், எந்தளவுக்கு ஃப்ராடு பாருங்கள், நல்லாவே தெரியும். வராங்க, தையில் அடிக்கிறாங்க, சாரி சொல்கிறாங்க, அப்புறம் இவன் அசிங்கமாக திட்டுறான். இது எதுவுமே ஏன் எஃப்ஐஆர்லேயும் வரல, ப்ரெஸ் மீட்லேயும் வரல மக்களே, எதுவுமே வரவே இல்லையே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் இதில் மட்டும் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் ஒரு பொருள் ஏதோ வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம எஃப்ஐஆர் படித்து காமிச்சோம், அந்த எஃப்ஐஆரில் எந்த பொருளுமே கிடையாது, அந்த பொருள் பற்றி ஒரு வார்த்தையும் கூட சொல்லலை.
மைவி3 ஆட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் என்னை கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் அப்படின்னால் அப்போ இவன் பண்ண எல்லாமே ஃபேக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நேரத்தில். அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களே. ஈவன் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை கொடுத்ததற்காக மைவி3 ஆட்ஸ் கம்பெனி கண்டிப்பாக இவன் மீது டிஃபமேஷன் வழக்கு பதிவு பண்ண வேண்டும். இவனை கோர்ட்டில் இழுத்து கேட்கணும், கேட்டு பதில் சொல்லணும். இவன் டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணணும், இவனை கோர்ட்டுக்கு இழுக்கணும். நிச்சயமாக இதனை கம்பெனி செய்ய வேண்டும் மக்களே, இதனை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. நேரத்தில் இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பைய அப்படிங்கிறதை கோர்ட் ரீதியாக அவனை எக்ஸ்போஸ் செய்தே தீர வேண்டும். என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்க வேண்டும், பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே. அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு எப்படி இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை முடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் என்னென்ன ஃப்ராடு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது இது ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்லை மக்களே, நம்ம திரும்ப கேட்குறோம், ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர் இவருக்கு ஃபோன் போட்டு கொலை மிரட்டல் பண்ணதாக ஒரு கேஸ் கொடுத்துருக்கான். அந்த கேஸில் ஃபோன் போட்டு பேசினது ஒரு நபர், அடுத்தது அந்த கேஸில் A1 அக்யூஸ் சத்யானந்தனை போட்டிருக்கிறான், A2 விஜயராகவனை போட்டிருக்கான், A3 அந்த பேச நபரை போட்டிருக்கான். நாம் என்ன கேட்குறோம், அந்த நபர் ஃபோன் போட்டு பேசியது 50 செகண்ட். ஆனால் நீ திருப்பி ஃபோன் போட்டு அவனை ப்ரொவோக் பண்ணி பேசியது 4 நிமிஷத்துக்கும் மேலே. அந்த ஆடியோ உங்ககிட்ட தான் இருந்தது, நீ தான் அதை எடிட் பண்ணி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த. அந்த முழு ஆடியோ வெளியிட வேண்டும். வெளியிடுவானா இந்த ஃப்ராடு பைய? இது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் என்ன சொன்னால், என்னை கொலை முயற்சி பண்ண வந்தார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு கேள்வி கேட்டான். இப்படி ஒரு பொய்யான புகாரை கொடுத்து இந்த ஒரு கம்பெனியை இழிவுபடுத்தியதற்காக இவன் மீது ஒரு மிகப்பெரிய டிஃபமேஷன் கேஸை ஃபைல் பண்ணும். போலீஸ் பாருங்கள், போலீஸ் வெட்டியாகாங்களா எல்லாருமே? எனக்கு தெரியல. இவன் எந்த அளவுக்கு போலீஸில் தப்பான புகாரை கொடுத்து போலீஸ் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த விஷயத்தை கோர்ட் ரீதியாகவும் அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் தரப்பு ஒரு குவாஷ் போடணும். எஃப்ஐஆரை குவாஷ் போடும்போது இந்த மாதிரி பொய்யான புகாரை கொடுத்து பண்ணுறான் அப்படிங்கிறத குவாஷ் போட்டு அவன் இவன் மேலே கவுண்டர் கேஸ் தரணும். எதுக்குனால் பப்ளிக் பிளேஸில் அசிங்கமாக இவனை திட்டினதுக்கு. இவன் அடுத்த அசிங்கமாக திட்டிருக்கான் இல்லைங்களா, அது ஒரு வழக்கு போடணும் இல்லையா? அதனால் ஃபோன் பண்ணி நான் உன்னை கொன்றுவன்னு ப்ரொவோக் பண்ணி கேட்டதுக்கே ஒருத்த மேலே வழக்கு போட்டிருக்கிறேன். நீ பப்ளிக் பிளேஸில் நீ திமிரெடுத்து கொழுப்பெடுத்து போய் பெடஸ்ட்ரியன்ஸை கிராஸ் பண்ணாமல் நடுவில் கிராஸ் பண்ண உட்காந்துட்டு இருப்ப, வேகமாக அவர் வண்டி இடிச்சிடும், அதுக்கும் அவன் சாரி சொல்லுவான், நீ கெட்ட வார்த்தை பேசுவ அப்படின்னா அப்போது இது ஃப்ராடு மேலே வழக்கு போடணுமா கூடாத மக்களே? இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக போகுது நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. கூடிய சீக்கிரம் அவன் மீது அவன் பண்ண எல்லா வினைகளும் திரும்பி வருன்ற எதிர்பார்க்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.